ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாகவும் உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் ஒரு விஷயம் கூட கழுவி சுத்திகரிக்கணுமா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் செய்த காரியங்கள் உண்டான கர்த்தர் ஆண்டவரே கிருபையாக எங்கள் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் ஒன்றுமில்லை. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரை எங்கள் மேல் கிருபையாக அன்பு கூர்ந்து இம்மட்டுமா ஆண்டவரே எங்களோடு இருக்கக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய கோணலான வழிகளை எல்லாம் ஆண்டவரை செம்மையாக்கி உடைய வழிக்கு நேராக ஆண்டவரே எங்களை இருதயத்திருப்பதை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் குப்பையும் அழுக்கும் எங்கள் நீதி எல்லாம் கந்தயமாக இருக்கிறபடி நாங்கள் முன்னைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடையும் ஆராதிக்கதை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை உம்மை தொழுதுகொள்ள கர்த்தர் எங்களை உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நாங்களும் ஆண்டவரே அதே போல உங்களுடைய பரிசுத்தத்தின்படி நடக்கதை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆண்டவரே கலந்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் நீர் கழுவி சுத்திகரிக்கணுமா ஜெபிக்கிறோம். முக்கேற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் மாறதை உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் கழுவி நீ சுத்திகரித்துக்காக நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே. அப்புறம் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழு ஆண்டவரே எங்களை கண்ணின் மூலம் நீங்கள் போல பாதுகாத்தீங்களாப்பா, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வரத்தில் ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. இம்மட்டுமா ஆண்டவரே ஒவ்வொரு எங்களுடைய பாதைகளில் ஆண்டவரே நீர் எங்களோடு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்த நேரத்தில், நாங்கள் வியாதிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா ஆண்டவரே, சமாதான காரணராக இருக்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ இருக்கிறவராக இருக்கிறவர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊரில் இருக்கிற எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நீ பார்த்து வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்நாள் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து எப்பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவர் எப்பொழுதுமே துதிக்கக்கூடிய இருதயத்தை எங்கள் தரவணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் மேட்டுமையான இருதயங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே தாழ்மையுள்ள இருதயத்தை தரவணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு கடந்து வந்த ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் ஆண்டவரே இம்மட்டுமாக தகுதியில்லாத எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தி இம்மட்டுமாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமல் கிருபையாக எங்களுக்கு ஆண்டவர் மனமுருகி இவ்வாறு செய்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீ நல்லவர் சர்வவல்லமையுள்ளவராக இருக்கக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? நல்லவராக இருக்க போறாரா? ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம எப்போ ஆராதனையில் நம்ம முதல்ல என்னது நன்றி பாடல். எதுக்காக நன்றி பாடல்? கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தணும். அப்படி ஒரு பெரிய பெட்டிஷனோடு வந்து முதல்ல தேவனை சங்கடப்படுத்தக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும். முதல்ல என்ன செய்ய? நன்றி செலுத்தணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவர்கள். ஹல்லேலூயா. நாம் சொல்லி செய்யறதுக்கு அவர் உலக தகப்பன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பரம தகப்பன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவராக ஏராளமாக நன்றி சொல்லி என்று பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதை சொல்வதற்கு முன்னாக கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கடந்த வியாழன் எனக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன். வியாழன் வரல சர்ச்சுக்கு, ஃப்ரைடே வர முடியல, சண்டே வர முடியல. இன்றைக்கி மார்னிங் வரைக்குமே த்ரோட் வந்து கரெக்டாக வரல. ஆனால் சாயங்காலம் வரும்போது ஆண்டவர் என்னது எல்லாவற்றையும் மாற்றிப்பட. ஹல்லேலூயா. நன்றாக பாட தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவராக ஏராளமாக நன்றி சொல்லி என்று பாடி தேவன் அத்தமைப்படுத்தலாம்.
ஏராளமாய் நன்றி சொல்லி ஆராதிக்க உம் சமூகம் தேடி வந்தோ. ஏற்ற வேளை எல்லாம் செய்த அற்புதத்தை நாங்கள் எண்ணி எண்ணி துதிப்போம். ஏராளமாய் நன்றி சொல்லி ஆராதிக்க உம் சமூகம் தேடி வந்தோ. ஏற்ற வேளை எல்லாம் செய்த அற்புதத்தை நாங்கள் எண்ணி எண்ணி துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் களியூர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் களிகூர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம். பஞ்சத்தின் காலத்தில் காகங்கள் அனுப்பி போஷித்தீரே. பஞ்சத்தின் காலத்தில் காகங்கள் அனுப்பி போஷித்தீரே. எலியாவின் தேவன் நீரே, எங்களை நடத்தி நீரே. தேவைகள் சந்தித்தீரே, தேவைகள் சந்தித்தீரே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் களிகூர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் களிகூர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம். வியாதியின் நாட்களில் வார்த்தைகள் அனுப்பி குணமாக்கினி. வியாதியின் நாட்களில் வார்த்தைகள் அனுப்பி குணமாக்கினி. யெகோவா ராஃபா நீரே, அற்புத சுகம் தந்தீரே. கட்டுகள் அவிழ்ந்ததே, கட்டுகள் அவிழ்ந்ததே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் களிகூர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் களிகூர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது என்னது? ஆவியில் நிறைந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அவரது முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை இந்த உலகத்தில் அநேகர் பலவிதமாக நம்மளை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கலாம். ஆனால் தேவன் நம்மையில் வைக்கிற காரியம் என்ன? அவள் என்னுடைய மகன். ஹல்லேலூயா. அது மட்டும்தான் அவர் நம்மையில் வைக்கிற காரியம். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உலகம் பல்வேறு விதமாக நம்மளை விமர்சிக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை விமர்சிக்கிறவர் அல்ல, நம்மளை தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா. அது உணர்ந்தவராக உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனவர்கள் சொல்லி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் யார் என்றும் அவருடைய முகம் என்னதென்றும் அறிந்திருந்தால் நம்ம எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை கவலைப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. மலைகள் போல பிரச்சனைகள் வந்தாலும் அதை உண்டாக்கினவர் நம்ம மத்தியில் இருக்கும்போது கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு இது லேசான காரியம். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவராக மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். வாழ்க்கையில் அநேக மலைகள் உண்டு ராஜா, வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக பள்ளங்கள் உண்டு என்று இந்த ராத்திரிகளில் வந்திருந்தால் அதையெல்லாம் மாற்ற ஒரு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் காணிக்கைகளையும் பலிகளையும் விரும்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய உள்ளங்களை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவராக மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் என்று பாடி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன்,
யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலை உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலை உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. மலைகளை வழிகளாக்குறவர். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை எழுந்து ஆராதிக்கலாம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இந்த ராத்திரி வேளையிலே நாம் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கடந்து வந்திருக்கலாம். நம்ம அந்த காரியம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே வசதி படைத்தவர்களுக்கு தேவன் தேவையில்லை, பிரச்சனை இல்லாதவர்களுக்கு தேவன் தேவையில்லை. அதிக பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதிகமாக தேவன் தேவைப்படுகிறார். அதிகமாக தேவை உள்ளவர்களுக்கும் தேவன் அதிகமாக தேவைப்படுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே நாம் நம்முடைய தேவைகளுக்காக வந்திருக்கிறோமா, இல்லை நம்ம பிரச்சனைகளுக்காக வந்திருக்கிறோமா? வருகிறது தப்பல்ல. நாம் கலங்கி நிற்கும்போது நம்மளை தேற்ற ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் உண்டு. இயேசு மட்டும்தான் நமக்கு தேற்ற அவர் போதுமானவர் இருக்கிறார். நாம் கலங்கின காரியங்கள் எதென்று அநேகர் இடத்துல சொல்லக்கூட நாம் தயங்கி நிற்கலாம். ஆண்டவரே, எனக்கு யார் உண்டு? என்னுடைய வேதனைகளை யார் அறிவார்? என்னுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்வார்? என்னுடைய பாரம் யாருக்கு தெரியும்? என்னுடைய காரியத்தை நான் எப்படி சொல்லுவேன்? இந்த காரியத்தை சொன்னால் அவர்கள் எப்படி நினைப்பார்கள்? இந்த அநேக குழப்பத்தோடு கூட நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. அவர்களுடைய காதுகள் கேட்கும், அவருடைய செவிகள் நமக்காக திறந்து இருக்கிறது. அவர் தன்னுடைய கைகளை கிரியைகளுக்காக எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் கலங்கிற நேரத்தில் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன் மத்தியில் இருக்கிறார். இயேசு என்ற நாமம் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
அவருடைய நோக்கி பார்க்கும்போது அவர் பிரச்சனைகளை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். தாங்கிடும் பலத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை உடைந்து போகட்டும் என்று உருவாக்குவதற்கு, நம்மளை புடமிடுவது புதிதாக்குவதற்கு, நம்மளை பிரித்தது அவரை விட்டு நாம் பிரியாமல் இருப்பதற்கு. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கி நீ சிற்றித்தீ சீர்படுத்தி நீர் புடமிட்டீ புதிதாக்கி நீர் பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கி நீ சிற்றித்தீ சீர்படுத்தி நீ புடமிட்டீ புதிதாக்கி நீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கி நீ சிற்றித்தீ சீர்படுத்தி நீ புடமிட்டீ புதிதாக்கி நீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. ஹல்லேலூயா. நாம் கலங்கின நேரத்தில் எல்லாம் நம்மோடு இருக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை தனியே விடுகிற தேவன் அல்ல,
நம்மோடு வருகிற தெய்வம். இந்த ராத்திரி நம்ம கலங்கி வந்தாலும், நாம் படுகொலியில இருந்து என்று சொல்லி நம் மனதில் இருந்தாலும், நம்மை தூக்கி விடுகிற தெய்வன் மத்தியில் இருக்கிறார். நம்மளை தேற்றுகிற தேவன் மத்தியிலே இருக்கிறார். தனியாக விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மோடு வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆராதனை நாயகன், 1000 பேர்களில் சிறந்தவர். இந்த உலகத்திலே அநேக தெய்வங்கள் இருந்தாலும் ஜீவனுள்ள தேவன் ஒரே ஒரு தெய்வம் தான். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஜீவனை தந்த தேவன். இந்த உலகத்திலே ஒருவரும் தர முடியாத, ஒருவரும் கொடுக்க முடியாத ஒரு தியாகத்தை செய்தவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவகுமாரனாக இருந்தும் நம்மை மீட்கும் பொருட்டு, பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே ஒப்புரவை உண்டாக்கும் பொருட்டு அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் ஒடுக்கப்பட்டார். இந்த ராத்திரி வேளையிலே நம்பிக்கையின்றி வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக ஆராதனை நாயகன் நீர் என்று பாடி தேவநாதனை படுத்தலாம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரே நீர் ஆராதனைக்கு பாத்திரர், நீ துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மகிமைக்கு பாத்திரர். எல்லா துதி ஆண்டவர் புகழும் ஆண்டவரே ஒருவருக்கிறே ஆண்டவரே சொந்தம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரை இருக்கும் மட்டும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை பின்பற்றி நடக்கும் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் அநேக குறைகள் உண்டு, அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே. கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் தேவனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அநேக ஆண்டவரை நாங்கள் காரியங்கள் தவறினால் ஆண்டவரே எங்கள் தேவன் எங்களை தூக்கி நிறுத்த போதுமானவருக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களோடு நீ வருகிறக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளாக மாற்றி போட தேவனாக இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரை ஆசிரியக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக நமைமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுநாமத்தின் நல்ல பிதாவே. எல்லாரும் அமரலாம். ஹல்லேலூயா. இந்த ஜெப வேலைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம்.
விசேஷமாக வேதவசனம் இப்படியா சொல்லு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஸோ அவர் செய்கிற காரியங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடாது. இம்மட்டும் நம்மளை நடத்தின கர்த்தர் இனியும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட விசேஷமாய் நம்முடைய சபைக்காய் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய போதகருக்காக, உதவி போதகருக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எல்டர்ஸ் லீடர்ஸ் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்ம சபையினுடைய புதிய போதகருக்காகவும் தனியே இடத்திற்காக நம்ம அநேக நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை வாக்கியம் பண்ணும்படியாக விசேஷமாக ஜெபிப்போம். விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்களில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். சபையை கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சபையை நீங்கள் கிருபையாய் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி 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 என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 43 வருடம் கர்த்தாவே கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தீங்களேப்பா. இந்த பாலைவன தேசத்திலே கர்த்தாவே ஒரு நீரூற்றாய் நீங்கள் கர்த்தாவே அப்பா சபையை கர்த்தாவே நீங்கள் தெரிந்து கொண்டு நடத்தி வருகிற பாதைகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி 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 என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சபையின் மூலம் கர்த்தாவே அப்பா அநேக பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவர் வழி நடத்துதலப்பா ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா நேரத்தில் இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்துனுடைய சதி திட்டங்கள் எல்லாம் நீங்க நிர்மூலமாக்கி போட்டு கர்த்தாவே இம்மட்டும் கர்த்தாவே எங்க சபையை நீங்க கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. போதரையாவுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. மகன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் உடைய கிருபை இருந்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையிலும் மகனுக்கு நீங்க கர்த்தாவே உறுதுணையா இருந்து கர்த்தாவே நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீங்களே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனியும் நீர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே அப்பா நீங்க அப்பா ஆசீர்வாதமான பாத்திரமா எடுத்து பயன்படுத்தி சபையில மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகனுக்கு கர்த்தாவே நீங்க கொடுத்த நல்ல விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உதவி போதகருக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். மகனை நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய மனைவிக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பலத்தோடு கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில கூட கர்த்தாவே சபையை முன்னின்று கர்த்தாவே அப்பா செய்கிற ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு எல்டர்ஸ்க்காக, லீடர்ஸ்க்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வல்லமை உள்ள பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. அவர்கள் செய்கிற ஊழியங்களே கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் வெளிப்பட மகத்தான காரியங்களை செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களை நீர் வேலை அடைத்து பாதுகாக்கும்படியாய், வேலை ஸ்தலங்களில் உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய நாமமே மகிமைப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தாவே ஜனங்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்பட கர்த்தாவே ஞானஸ்தானம் பெற, ஆவியின் அபிஷேகத்தை பெற ஆவியானவர் அப்பா ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. புதிய போதகருக்காக விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேளையில் உமக்கு சித்தமானவர்களை கொண்டு வந்து அப்பா சபையில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சபையினுடைய தரிசனத்திற்காக நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. 2500 ஆத்துமாக்களை நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதற்காக ஓட கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாய் வழிகளை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தனி இடத்திற்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாக்கு பண்ணினவர் அதை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியால் நீர் அதை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலப்பா எங்களுடைய கர்த்தாவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலை நீங்க அறிந்திருக்கிறீங்க கர்த்தர். ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவையான கர்த்தாவே அப்பா காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் கர்த்தாவே அப்பா இந்த கர்த்தாவே உலகத்திலே கர்த்தாவே எந்த விதத்திலும் கர்த்தாவே கெட்டு போகாதபடி தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலி அடைத்து பாதுகாத்து அவருடைய அப்பா ஹalleluya ஒவ்வொரு படிப்பின் காரியத்தையும் கர்த்தாவே அவருடைய கர்த்தாவே அப்பா வாழ்க்கையில கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்து பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே கேம்ப்ல இருக்கிற எங்களுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் வேலை அடைத்து பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தங்களுடைய சாட்சிகள் அந்த இடத்துல காத்துக்கொள்ள கர்த்தாவே ஹalleluya கர்த்தாவே அப்பா அதன் மூலம் அநேக பேர் ரட்சிக்கப்பட தேவாவியனர் கிருபை பண்ணும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இப்படியாய் அப்பா ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க சபையை நீர் கொண்டு வந்து அப்பா இம்மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்க, இனி நீங்க கொண்டு போய் பெரிய காரியங்களை செய்ய போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ளங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட நம்ம விசேஷமாக நம்ம இந்திய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். விசேஷமாக இந்திய தேசத்தினுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. மொத்தம் 5 கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. இப்போ 6வது கட்ட தேர்தலுக்காக நம்ம இருக்கிறோம். மே 25ஆம் தேதி இந்த தேர்தல் நமக்கு நடக்க பொழுது 58 எம்பி தொகுதிகள் மற்றும் 6 மாநிலத்திலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் இந்த தேர்தல் நடக்க போகிறது. நம் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். பயங்கரமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படியாவது நம்ம அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டு இருக்கிற காரியத்தெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். சங்கீதத்தில் எப்படி ஒரு வசனம் சொல்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்ற வேத வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு மனமிறங்கி அதற்கு தயவு செய்யும்படியாய் நம்ம விசேஷமாக எல்லோரும் பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எப்படியாவது அந்த தேர்தலை நம்ம ஜெயித்துவிட வேண்டும் என்று பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது அவங்க அறிந்திருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக அந்த காரியத்திற்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒருமுறை பாரத்தோடு ஜெபிப்போம். தேர்தல் முறைகேடுகளை தேவன் தடுக்கும்படியாக விசேஷமாக இந்த காரியத்திற்காக ஜெபிப்போம். தேர்தலில் வெற்றி பெற பிஜேபியினர் செய்ய திட்டமிட்டுள்ள அனைத்து தந்திரங்களையும் தேவன் முறியடிக்கும்படியாக நம்ம விசேஷமாக நம்ம ஜெபிப்போம். தேர்தல் ஆணையம் இந்த நாட்களில் நடுநிலையாய் செயல்படணும். அவர்கள் நடுநிலையாக செயல்படாதபடி அநேக காரியங்களை நம்ம செய்தியில் கேட்கிறோம். அதற்காக விசேஷமாக ஜெபிப்போம். அந்த அதிகாரியுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசணும். அந்த காரியத்திற்காக ஜெபிப்போம். ஒரு மத சார்பற்ற அரசாங்கம் நம்முடைய தேசத்தில் ஏற்பட, நம்ம ஜனநாயகம் பாதுகாக்கப்பட, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட, மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட விசேஷமாக இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ நாள் சுதந்திரமாக இந்த தேசத்தில் இருந்தோம். அது எந்த விதத்திலையும் மாறாதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். அதற்காக நம்ம விசேஷமாக ஜெபிப்போம். விசேஷமாக ஓட்டு எண்ணிக்கையின் போது எந்த ஒரு அசம்பாவித சம்மதம் நடவாதபடி அது நியாயமாய் நடக்க நீங்கள் கிருபை பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். அநேக செய்திகள் வருது, ஓட்டு எண்ணிக்கையின் போது பலவிதமான காரியங்கள் செய்ய போகிறாங்க. கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் தடுத்து போடும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் நம்முடைய தேசத்துக்கு மனவரங்கி அற்புதம் செய்யும்படியாய் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த தேர்தலை உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் கர்த்தாவேப்பா இந்திய தேசத்துக்கு மனமிறங்கி தயவு செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கப்பா நீங்கள் இறங்கி அற்புதம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா முறைகேடுகள் கர்த்தாவே தேர்தலில் கர்த்தாவே நடைபெறும்படியாய் கர்த்தாவே அவர்கள் போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தந்திரங்கள் அழிக்கப்பட்டு போகும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே பூஜைகள் மாய மந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். அப்பா
நீர் இறங்கி அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேர்தல் ஆணையத்திற்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த அதிகாரியுடைய இருதயத்திலே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியோடு நியாயத்தோடு நடந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை அவர்கள் இருதயத்திலே நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தாவே நீங்க கொடுத்து அப்பா அவர்கள் நடுநிலையாய் செயல்பட ஆவியானவர் தாமே கிருபை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சித்தமான கர்த்தாவே நல்ல தலைவர்களை நீர் கொண்டு வரும்படியாய், மத சார்பற்ற ஒரு அரசாங்கம் தேசத்தில் ஏற்படத்தக்கதாய் கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட கர்த்தர் அப்பா நீங்க இறங்கி அற்புதம் செய்யும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணுகிற வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. தொடர்ந்து கூட கர்த்தாவே அப்பா தேர்தல் கர்த்தாவே அப்பா வாக்கு எண்ணிக்கையின் போது கர்த்தர் உம்முடைய கிருபையும் தேவ பாதுகாப்பும் இருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அது நியாயமாய் நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் போடுகிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆமானின் சதி திட்டங்களும் அக்குத்தொப்பின் ஆலோசனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி 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 என்று கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நம்ம வாழ்கிற இந்த தேசத்திற்காக கூட ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க கொடுத்த நல்ல கர்த்தாவே இந்த யுஏ தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க, ஞானத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை தேசத்துக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய எல்லைகளை நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானமாய் ஜனங்கள் வாழத்தக்கதான கிருபைகளை தாங்க. எல்லா போர் மேகங்களுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் அப்பா, கொள்ளை நோய்களுக்கும் உணவு பஞ்சங்களுக்கும் அப்பா விலக்கி தேசத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தடுவதில்லை. அதுதான் தேவனுடைய சுத்த கிருபை. மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், தேவனோ இதை நம்முடைய நிலைமை அறிந்த தேவன் நம்மை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆனால் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். தெய்வ சமூகத்தில் வரும்பொழுது உத்தம உள்ளத்தோடு வரும்பொழுது அனைத்து கொள்ளும் தேவனாக இருக்கிறேன். இதை ஒரு வாரம் கூட்டம் நல்லா வருது, அடுத்த வாரம் இல்லை, ஒரு அன்ஸ்டேபிள் இதாக போயிட்டுருக்கோம். உங்கள் கரத்தில் தான் இருக்குது. இனிமேல் பணமே சொல்லிட்டேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாச்சு, அடுத்து இதை கட்டுறது உங்களோட கரத்தில் இருக்குது. எல்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் டேக் கேர், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த மாலை கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்க தேவ ஜனங்களை கர்த்தர் வாழ்த்தி வரவேற்கிறோம். சில அறிவிப்புகள். சனிக்கிழமை காலை வாச கூட்டம் வழக்கம் போல் தீமோத்தேயு ஹாலில் 10 முதல் 12:30 வரை நடைபெறும். சனிக்கிழமை விடுமுறை இருக்கிறது மற்றும் வர முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு காலை ஆராதனைகள் வழக்கம் போல் இதே இடத்தில் 2 ஆராதனைகளாக நடைபெறும். கர்த்தர் சித்தமாக இருந்தால் நான் இருந்தால் விசுவாசியோட ஜீவியத்தில் ஆவியானுடைய கிரியை என்ற காரியத்தை சிந்திக்கிறது கிருபை செய்வாராக. சண்டே ஸ்கூல் அண்ட் யூத் ஃபெலோஷிப் அண்ட் பேப்டிசம் கிளாஸ் வழக்கம் போல் ஆராதனை முடிந்த ஏற்பாடு நடைபெறும். ஒருவேளை சண்டே ஸ்கூல் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆலயத்தில் நடத்த முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யூத் ஃபெலோஷிப்புக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். என்றால் அந்த டிவியில் அந்த யூடியூப்பில் வர அந்த மாடர்ன் வொர்ஷிப் லீடர்ஸ் மற்றும் இளம் போதகர்கள் தவறான வழியிலே பிள்ளைகளை நடத்துவதை பார்க்கும் பொழுது மனது வேதனையாக இருக்கிறது. ஆனால் அந்த வாலிப காலம் அப்படி தான் நாடும். அதை பெற்றோர்கள் உணர்த்துவிக்க வேண்டும். தலையில் கை வைத்து சிறு பிரார்த்தனை ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் வருங்காலம் கொடிய காலமாக இருக்க போகிறதுனால யூத்துக்காக மிகவும் பாரத்தோடு நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பேப்டிசம் 2ஆம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை இதே ஆலய வளாகத்தில் உள்ள ஞானஸ்நான தொட்டியில் 2 ஆராதனைக்கு நடுவில் அது கொடுக்கப்படும்.
இனிமேல் ஒரு நாட்களில் நம்முடைய ஆலயத்தில் தானே 2 ஆராதனைக்கு நடுவாக அந்த பேப்டிச சர்வீஸ் நடைபெறும். அடுத்த வார 30ஆம் தேதி வியாழன் மாலை ஆராதனையில் யூத் ஃபெல்லோஷிப் பிள்ளைகள் ஆராதனை மற்றும் ஜெப வேளை நடத்துவார்கள். வழக்கம் போல் செய்தி தமிழிலே உண்டு. அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜூன் மாதம் செப்டம்பர் ஸ்பெஷல் மீட்டிங் அறிவித்துள்ளபடி ஜெர்மனியில் ஊழியம் செய்யும் ஓப்பன் டோர் மினிஸ்ட்ரி ஸ்தாபக பிரேம்குமார் அவர்களுடைய கூட்டங்கள் இது நடைபெறும். 19-20 மாலை விசேஷ கூட்டங்கள் இதே ஹாலிலும் மேலே உள்ள ஹால்களிலும் அது ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. 18-20 அந்த நாள். அதே மாதிரி 17ஆம் தேதி ரீட்ரீட் ஹேபிடேட் ஸ்கூலில் காலை 10 முதல் 1 மணி வரைக்கும். 16 and 23 ஞாயிற்றுக்கிழமை 2 காலை 6 தேவ செய்தி கொடுப்பார்கள். 22ஆம் தேதி சனிக்கிழமை யூத்துக்காக ஒரு விசேஷித்த ஒரு ரிட்ரீட் வரும் வாரங்களில். அடுத்த வாரத்தில் ஃப்ளையர்ஸ் ஜபத்திற்காக உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். தொடர்ந்து நம்முடைய வில்லியத்துடைய மகனுடைய திருமணம் நாளை நடைபெறுகிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல எத்தனையோ திறமை தம்பி துரை மற்றும் நடத்தப்படும் பாஸ்டர் இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கம்ப்ளீட்டாக கேஸ்து விடுபட தேவன் கிருபை செய்தார். ஆமென். கடந்த திங்கட்கிழமை முற்றுமாக ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். கரங்களை வைத்து தேவநாத்துக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். இருக்கும் சில காரியங்கள் இந்த விடுதலா நிமித்தமாக இருக்கும் காரியங்கள் விடுபட்டு தொடர்ந்து நாங்கள் விடுதலைக்கு கிருபை செய்வாராக. செய்திக்காகவும் தம்பி வில்லியத்துடைய மாண்டியத்திற்காகவும் ரஸ்கின் அவர் ஜெபத்தம்மை நடத்துவார்கள். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான அப்பா ஒரு இரவு நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் கர்த்தாவே ஒரு சபையாக குடும்பமாக கூடி அப்பா உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் பாடினபடி உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் காத்திருக்கவும் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலைகளின் மத்தியிலும் அநேக விதமான கடமைகளின் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆலயத்தின் மேல் இருந்த வாஞ்சியினால் உம்முடைய பாதத்தில் ஓடோடி வந்திருக்கிறாங்க தகப்பனே. அவர்களை கர்த்தர் நீர் நிரப்பி அனுப்ப போதுமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே வல்லமை உள்ளது ராஜா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிவதில்லைன்றதை நாங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுகிறோம் தகப்பனே. கர்த்தர் தாமே அப்பா அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்கள் இருதயத்தை நீர் திறந்து தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வசனத்தை எடுத்து வருகிற உம்முடைய மகன் தினகரனை தேவன் தாமே எல்லா விதமான உம்முடைய ஆவிக்குரிய வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பி கர்த்தாவே அந்த வார்த்தைகளை அதிகாரத்தோடு தேவ ஆவியின் ஒத்தாசையோடு கூட கர்த்தாவே எங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை புரிங்க. உம்முடைய மகனை கர்த்தாவே சிலுவையின் நிழலில் தேவன் தாமே மறைத்து கொண்டு தேவன் உம்முடைய ஆவியானவர் துணையோடு கூட எங்கள் மத்தியில் பேசும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்களும் அந்த வசனங்களை கேட்டவர்களோடு கர்த்தாவே அந்த வார்த்தைகளை உண்மையாய் தியானித்து அதை கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கிற விதத்தில் கனிதரக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் எங்கள் காண தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விதைக்கப்படுகிற வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே 30, 60, 100 பலன் தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே சகோதரன் வில்லியம் அவர்களுடைய மகனுடைய திருமணத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நாளைக்கு அந்த திருமண வைபவத்தை தேவனுடைய கர்த்தாவே அனாதி தீர்மானத்தின்படி கர்த்தாவே நேர்த்தியாய் நடத்தி தருகிறதற்கு நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். எல்லா விதமான அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர்தாமே ஒழுங்கும் கிரமமுமாய் குறித்த வேளையிலே எல்லா விதத்திலும் உம்முடைய பிரசனத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிதியையும் கர்த்தாவே மணமகளையும் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சபையாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஒருவர் தாமே அதன் மூலமாய் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு என்கிற இணையில்லாத நாமத்தில் கேட்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் பாராட்டின தயவிற்காக கிருபைகளுக்காக மற்றல்லாத இரக்கத்திற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் வாய்ப்பு தந்த சபையின் தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறதான வேத பகுதி யோவானுக்கு எழுதின 1 நிருபம் 4ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த தலைப்பு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் என்கிற வார்த்தையை நாம் சுலபமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதத்திலே சொல்லப்பட்ட உலகம் என்கிற பதம் தேவனற்ற நிலையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது, அல்லது தேவனற்ற வாழ்க்கையை அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து முடித்து வரும் பொழுது, அவரை பிடிக்கும்படி வருகிற நேரத்திலே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நம்ம அதை வாசிக்கலாம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று அந்த இடத்திலே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை தேவன் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைக்கிறார். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம். அழைத்த தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். நீ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை எபிரேய ஆக்கியோன் மிக அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நீ வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அதை என்ன கூடுமானால் எண்ணு, அவ்வண்ணமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் தம்மிலும் பெரியவர் இல்லாதபடியினாலே தமது பேரில் தாமே ஆணையிட்டு என்று சொல்லி அந்த இடத்துல எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் ஆகிய நாம் எதையெல்லாம் வைத்து நம்மை பெரியவர்களாக நாம் பார்க்கிறோம்? எதெல்லாம் வைத்து நம்ம பார்க்கிறோம் பெரியவர்களாக? ஒருவேளை நன்ற படிப்பை வைத்து ஒரு விதத்தில் பெரியவர்களாக எண்ணிக்கொள்கிறதுண்டு. தன்னுடைய அறிவை வைத்து அல்லது சரீர பலத்தை வைத்து, நல்ல வீடு இருந்தால் அதை வைத்து பெரியவர்களாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஈவன் மொபைல் ஃபோன், நல்ல ஒரு மொபைல் ஃபோன் ஐஃபோன் இருக்குன்னா அதை வைத்து கூட சில டைமில் பெரியவர்களாக, மனித குணம் அவனமாக இருக்கிறது. நல்ல ஒரு வாகனம் இருக்குமானால் அதை வைத்து நாம் நம்மை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள அல்லது நம் மனதிலே நாம் எண்ணிக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பணம், பதவி, நல்ல சம்பளம் அல்லது நான் வேலை செய்கிற ஸ்தலம், இதெல்லாம் வைத்து மனிதன் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தேசங்கள் எப்படி பெரியவர்களாக காண்பிக்கிறது என்று நம்ம பார்ப்போமானால், அவர்களுக்கு இருக்கிறதான இராணுவ பலத்தை வைத்து சில தேசங்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுடைய வளர்ச்சியை வைத்து அவர்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. அல்லது அணு ஆயுதங்களை வைத்து தேசங்கள் தங்களை பெரியவர்களாக காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம் வாசித்த 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி. அதற்கு தான் நாம் பார்த்தோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது தம்மிலும் பெரியவர் இல்லாதனாலே தமது பேரிலே அவர் ஆணையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் பெரியவர் என்கிற காரியத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலிருந்து 3 வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு 12ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 12 6, 41, 42 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ
யோனாவிலும் யோனாவிலும் பெரியவர் இங்கே இங்கே இருக்கிறார். இருக்கிறார். 42 வாசிங்க. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த 3 வசனங்கள் எதை குறிக்கிறது? முதலாவது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இரண்டாவதாக, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஏன் உபயோகிக்கிறார், ஏன் இந்த இடத்துல சொல்லுகிறார், யாருக்கு சொல்லுகிறார் என்று சில இதன் பின்னணியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் அவர் மேசியாவாக அவர்கள் காணவில்லை, அவர்களை விசுவாசிக்கவில்லை. இதிலே மிக முக்கியமாக வேத பாரகரும் பரிசேயர்களும் காணப்பட்டார்கள். இந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் பயிர் வழியாய் நடந்து வருகிறதை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பயிர் வழியாய் நடந்து வருகிற பொழுது அவரோடு கூட சீஷர்களும் வருகிறார்கள். அவர்கள் பசியினாலே அந்த இடத்துல இருக்கிறதான விளைந்து இருக்கிற கதிர்களை கொய்து அவர்கள் சாப்பிடுகிறதை அந்த இடத்துல பரிசேயர்கள் கண்டு அவர்கள், இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஒரு சம்பவம் அந்த இடத்துல அப்படி நடக்கிறது. உடனே ஆண்டவர் ஒரு உதாரணத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, ஆனால் தங்களுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாம் தங்களுடைய தாத்தா என்றும் அவர்கள் பெரிய தாத்தா, சின்ன தாத்தா என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிற வண்ணமாக அன்றைக்கு பரிசேயர்கள் காணப்பட்டதினாலே அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தேவ சமூகத்து அப்பத்தை, ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்கத்தக்கதான தேவ சமூகத்து அப்பத்தை பசியாய் இருந்தபோது அவர்கள் சாப்பிட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏன் பரிசேயர்கள் அவரை குற்றப்படுத்தினவர்களாய் காணப்பட்டார்கள் என்றால், அது ஓய்வு நாளாய் காணப்பட்டது. ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை, அவர்களை மேசியாவாக பார்க்கவில்லை, ஆனால் ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ரெண்டாவது ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூம்பின கையை உடைய ஒரு மனிதனை ஆலயத்தில் இருக்கிறான். ஆண்டவர் அவனை உன் கையை நீட்டு என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுதும் அவரிடத்துல ஓய்வு நாளில் இப்படி செய்யத்தகாத இவங்களை செய்கிறீரே என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். உங்கள் ஆடுகளோ மாடுகளோ ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை தூக்கி விடாமல் இருப்பீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறதை பார்க்க. இதுதான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறதான பின்னணியும். இதை வைத்துக்கொண்டுதான் ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த காரியங்களை அவர் எப்படி பெரியவர் என்பதை அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பெரியவர் என்று நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக தேவாலயத்தை குறித்து சற்று நாம் அறிந்து கொள்வது நமக்கு நல்லமாக இருக்கும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 40 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 40 வரை உள்ள வசனங்கள். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம், உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும், ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு, நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியில் அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கும்
நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்கள் சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வு அடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் இடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின அந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவருமாய் இருப்பதாக. போதும் பிரதர். தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணினதான அந்த தேவாலயத்தை சாலமோன் மூலமாக கட்டி முடித்ததை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சாலமோன் சில காரியங்களை தேவனுக்கு வைக்கிறார். அந்நிய ஜாதியார் வந்து இங்கே செபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்கி அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்த இந்த பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் ஒருவேளை அந்த இடத்துல ஆலயம் இல்லாவிட்டாலும் இஸ்ரேல் தேசத்திலே அந்த சுவரை நோக்கி ஜெபிக்கிற அநேக திரளான ஜனங்கள் உண்டு. அநேகருக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எவாஞ்சலிஸ்ட் அண்ணன் ஐசக் ஜோ ஒரு முறை நம்முடைய சபையில் வந்திருந்த பொழுது ஒரு காரியத்தை அவங்க சொன்னது எனக்கு வந்ததனாலே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஒருவேளை ஒரு முறை இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் கடந்து சென்றார்களாம். அவங்க ஃப்ளைட்டில் போகிற நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் ஒரு பிராமண சகோதரர் ஒருத்தர் உட்கார்ந்தாராம். இவருக்கு ஒரு கேள்வி ரொம்ப நேரமாக இருந்து தான். ஒரு எவாஞ்சலிஸ்ட் எல்லாருமே எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல பிரயாசப்படுவார்கள். ஒரு பக்கத்தில் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறாருன்னும் போது அவருக்கு ஒரு உள்ளத்தில் கேட்டுகிட்டே இருக்கான், ஏன் இவர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இடையில கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவர் கேட்டாராம், எங்கே போகிறீங்க நீங்கள், எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவர் அந்த ஒரு மெட்ராஸ் பாஷையில் அவர் சொன்னாராம், என்ன சார் இப்படி கேட்டீங்க, நான் அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு காரியத்துக்காக நான் வேண்டிக் கொள்வதற்காக போகிறேன். இவர் ரொம்ப ஆச்சரியமாகி திரும்ப அவர்கிட்ட கேட்டாராம். அப்போ சொன்னாராம், நான் ஏற்கனவே 2 முறை அங்கே சென்றிருக்கிறேன், 2 முறையும் நான் அங்கே வேண்டிக் கொண்ட காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்தார். இப்பொழுதும் நான் ஒரு 2 காரியத்திற்காக வேண்டிக் கொள்ளும்படி அந்த இடத்துல செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதை எனக்கு நினைவு வந்ததுனால அந்த இடத்துல சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் அந்த இடத்துல தேவாலயத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே நாம் வாசித்தோம். ஆனால் ஏன் தேவாலயத்திலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 20 வசனங்கள் முதல் 23 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். ஒரு வாசிங்க பிரதர். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த சம்பவம். அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சமாரியா தேசத்தை நோக்கி வருகிறார். அங்கே கிணற்றிலே சமாரியா ஸ்திரீ ஒரு தண்ணீர் மொண்டு கொண்டிருக்கிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அவரிடத்திலே தாகத்திற்கு தா என்று அங்கே கேட்கிறார். அவரும் ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது.
சற்று நேரத்துக்கு பிறகு ஆண்டவர் அவளை குறித்ததான சகல காரியங்களையும் வெளிப்படுத்தின பொழுது அவள் நீர் தீர்க்கதரிசி என்று அறிகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை வாசிக்கிற 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க பிரதர். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏன் தேவனாகிய கர்த்தர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 72:12 சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி. சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை எருசலேமுக்கு தான் நம்ம போய் ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்முடைய நிலைமையை பாருங்க. எத்தனை பேர், அதனால தான் அந்த சமாரியா ஸ்திரீ கேட்கிறார் அந்த இடத்துல, மலையிலே தொழுது கொண்டு வந்தார், நீங்களோ எருசலேமிலே போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் கல்வாரியிலே அவர் நம்மை மீட்டெடுத்து எங்கும் அவரை தொழுது கொள்ளுகிறதான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இரண்டாவதாக, ஏன் அவர் தேவாலயத்திலும் பெரியவர்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்க இருந்து கூப்பிட்டாலும் நமக்கு செவி கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, ஏன் தேவாலயத்திலும் அவர் பெரியவர்? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 65:24 வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்போ நம்ம தேவைகளை அறிந்தவராய் தேவன் இருக்கிறார். ஆகவே அவர் தேவாலயத்திலும் பெரிய தேவன். ஆமென். மூன்றாவதாக, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 27 மாஸ்டர். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், நம்ம கூப்பிடும்போது எங்கிருந்து கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் தேவாலயத்திலும் பெரியவர். இரண்டாவதாக, கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருப்பதினால் அவர் தேவாலயத்திலும் பெரியவர். மூன்றாவதாக, நம்ம அநேக துன்பத்தின் பாதையில், கண்ணீரின் பாதைகளில் நடந்து போகும் பொழுது நமக்கு சகோதரர்கள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் விடுவிப்பார். சகோதரர், சிஸ்டர், ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவர் விடுவிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுவோம். ஒருவேளை நம்மளால் அந்த இடத்துல ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்ம என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுதுதான் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, நம்முடைய பெருமூச்சுகளை அவர் உணர்ந்தவராய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே சங்கீதம் 145:15 சொல்லுகிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த ஆண்டவர் ஏன் பெரியவர் என்று பார்த்தோம். அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு சிறிய கவியை நாம் பாடலாம். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இரண்டாவதாக மத்தேயு 12:41 மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோனா 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நாம் நன்கு அறிந்த ஒரு பகுதி இது, யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆண்டவர் யோனாவை அழைத்து நினிவே பட்டணத்துக்கு போகும்படி கட்டளையிடுகிறார். ஆனால் யோனா தர்சியுசுக்கு அவன் கடந்து செல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்க கேட்க முடியும். மறுபடியுமாய் கப்பல் பிரயாணத்திலே செல்லும் பொழுது ஆண்டவர் புயல் காற்றினாலே அந்த இடத்துல வாதிக்கப்படும் பொழுது, கப்பல் மூழ்கும் நேரம் சூழ்நிலை வரும் பொழுது அங்கே யோனாவை கடலிலே தூக்கி எறிகிற சம்பவம் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோனாவை தூக்கி அவர்கள் போடும் பொழுது யோனாவை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் மீனுக்கு அங்கே கட்டளையிட்டு இருந்தார். அந்த மீன் 3 நாள் அளவும் மீனின் வயிற்றிலே யோனா அங்கே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வருகிறது. யோனா 3-1 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதுக்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். 4ஆம் வசனம் வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்போது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான்.
மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மெய்யாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒரு வேளை அவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே ஆடு மாடுகள் முதற்கொண்டு உபவாசித்தது இந்த இடத்திலே தான். அங்கே யோனா அந்த நினிவே பட்டணத்திலே 100% ஒரு ரட்சிப்பு அங்கே உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ராஜா முதல் எல்லோரும் அங்கே மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களுடைய கிரியைகளை கண்டு செய்வேன் என்று சொல்லி இருந்த காரியத்தை செய்யாமல் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவம் தான். அப்போ ஏன் அந்த யோனாவை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நற்செய்தியை அங்கே தேவதூதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. நினிவேயிலே அந்த பட்டணம் மாத்திரம் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் யோனாவை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். அவர் அதற்காய் நம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கடந்த மாதங்களில் வில்லியம் பிரதர் எடுக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒருவேளை ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை போல் அவர் நமக்காக அடிக்கப்படாது இருப்பாரானால் ஆலயத்துக்கு வரும்போது நம்ம ஒவ்வொருவரும் ஆடுகளை கையில் தான் கொண்டு வரணும்னு சொல்லி பிரதர் அந்த இதை சொன்னாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்காக அவர் மரித்ததினாலே நம் முழு உலகத்திற்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவராய் வந்தார். 1 கொரிந்தியர் 15:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவிப்பதும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கலாத்தியர் 1:4 வாசிக்கிறோம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் யோனாவிலும் தேவன் பெரியவர், முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு அவர் வந்தார். இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் யோனா ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொன்ன காரியம் அங்கே நிறைவேறவில்லை என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு தீர்க்கதரிசி சொன்ன காரியம் நிறைவேறலைன்னா அவன் என்ன சொல்லுவோம்? நம்ம பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லுவோம். ஆண்டவர் அதனால தான் யோனா முதலாவது போறார். ஆண்டவரே, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் உள்ள தேவன் என்று நான் அறிவேன். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லு, அதனால தான் நான் போனன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த தேசம் அழிக்கப்படவில்லை என்று யோனா விசனம் அடைந்து அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே 5-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கு போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான்.
யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை போதும் பிரதர். நமக்கு தெரிந்த சம்பவம், ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை ஒரு ராத்திரியிலே முளைக்க பண்ணுகிறார். அந்த வெயில் காலங்களிலே அது அவனுக்கு மிகவும் சந்தோஷமா அந்த ஆமணக்கு செடியின் கீழே இருக்கிறான். மறுபடியும் அந்த ஆமணக்கு செடியானது உடனே பட்டு போகும்படி பூச்சியை கட்டளையிட்டு பட்டு போகும்படி ஆண்டவர் செய்கிறார். அப்போ அந்த 8ஆம் வசனம் வாசிங்க பிரதர். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றலை கட்டளையிட்டார். அப்போது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி அங்கே யோனா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகான் நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:6-7 வசனங்களிலே பார்த்தோமானால், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி அந்த இடத்துல பிலிப்பியர்லே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய ஐடென்டிட்டி. அநேக வேளையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதை பார்க்கிலும் நம்முடைய பேர் கெட்டுவிடக்கூடாது என்று மனிதர்களாக நாம் அநேக வேளையிலே நாம் நினைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். யோனாவும் இந்த இடத்துல என்னை பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லிவிடுவார்களே என்ற எண்ணம் யோனாவுக்கு இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அப்படிப்பட்டதான காரியங்கள் தோன்றுமானால், ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காகவே நான் வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, தேவன் நாம மகிமைக்காக நான் வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே நாம் சொல்லும் பொழுது தேவன் அதிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். யோனா அந்த இடத்துல யோனாவின் பேரை ஆண்டவர் என்பதாக பெருமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் அடையாளத்தை கேட்கும் பொழுது, ஒருவேளை அந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் முடியும் பொழுது ஒரு திருப்தியற்ற நிலையிலே முடிகிறதை போல காணப்படும். ஆனால் யோனாவின் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தும்படிக்கு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் 3 நாள் சிலுவையில் இருக்கிற காரியத்திற்கு சமமாக அங்கே யோனாவின் 3 நாள் யோனா மீனின் வயிற்றில் இருந்த சம்பவத்தை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை முதல் பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி இதை நம் ஆழமாக நாம் பார்க்க வேண்டுமானால் 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரத்திலும் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டு விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கதற்கு மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். இந்த ராஜஸ்திரி சாலமோனை விடுகதைகளினாலே சோதிக்கும்படி அங்கே வருகிறாள். நீங்க அந்த சம்பவத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் சேர்ந்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது சாலமோன் அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைப்பொருளாய் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவனாய் சாலமோன் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவள் அநேக வெகுமதிகளை கொடுக்கிறாள். அவர் சொல்லுகிறாள், நான் கேள்விப்பட்டதை காட்டிலும் நீர் மிகவும் 2 மடங்கு நீர் பெரிய ஞானத்தில் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த ராஜஸ்திரி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அநேக கந்த வர்க்கங்களையும் அவளுக்கு கிஃப்டையும் கொடுக்கும் பொழுது அதை காட்டிலும் அதிக காரியங்களை சாலமோன் அந்த ராஜஸ்திரிக்கு கொடுத்து அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் சாலமோனிலும் தேவன் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேவன் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தன்மையான மனோவிருத்தியும் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே சாலமோனிலும் பெரியவர்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈரான் சாலமோனின் வார்த்தைகளை கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, சாலமோனை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம், ஆண்டவருடைய ஞானத்திற்கு குறிப்பிடுகிறதான ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 2 வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வருவாங்க. அவங்க 2 பேரும் குழந்தை பிறக்கும். அவள் புரண்டு படுக்கும் பொழுது ஒரு குழந்தை அங்கே மரித்து போய்விடும். உடனே ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து இவள் குழந்தையை மாற்றி வைத்துவிட்டு அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வரும் பொழுது ராஜ சமூகத்தில் அவர்கள் கடந்து வருவார்கள். அப்போ ராஜா மிகவும் அழகாய் அதை தீர்க்கிற தேவ ஞானத்தோடு கூட அங்கே தீர்க்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம எல்லாம் அறிந்த சம்பவம் தான். ஒருவேளை அந்த தீர்ப்பை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை வெட்டி கொடுங்கள் என்று சொல்லுகிற தீர்ப்பு ஒருவேளை ஒரு கொடூரமான ஒரு தீர்ப்பை போல காணப்படலாம். ஆனால் தேவ ஞானம் அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். உடனே அவள் என்ன சொல்லுகிறார், அந்த பிள்ளையை பெற்ற தாய் எனக்கு வேண்டாம், அப்போ அவளுக்கே நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே சாலமோன் இவள் தான் உண்மையான தாய் என்று சொல்லி அந்த குழந்தையை கொடுக்கிறதை பார்க்கும். இதுதான் தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம். சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனே ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சாலமோன் சில காலங்களுக்கு பிறகு அவன் வழி விலகி போனான். அநேக ஆண்டவர் கலவக்கூடாது, யாரோடு அவர்கள் சேரக்கூடாது என்று சொன்ன சந்ததியாரோடு கூட சேர்ந்து அவன் தேவனை விட்டு தூரமாய் அவன் இருதயத்தை சாய பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கேட்க வேண்டியது, தேவ ஞானத்தோடு கூட பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் எப்போது நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற ஆவியானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவன் பாராட்ட கிருபைக்காக, தேவந்த நாளிலும் விடுவித்த கிருபைக்காக, செய்திக்காக தம்மை துரை ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே கூடி வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க உடைய திவ்ய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்கள் தேவன் பெரியவர். எங்கள் தேவன் ஆண்டவரே சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். பெரியவராகிய எங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உயர்ந்திருக்கிறதுனாலே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறதுனாலே எங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமாய் வாழ, இன்னும் ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ, இன்னும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காய் வாழ, உம்முடைய சித்தத்தின்படி வாழ நாங்கள் எங்களை தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தின, ஜபத்தை நடத்தின, வசனத்தை பகிர்ந்து கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் பயன்படுத்தும் இந்த நேரத்தில் சபையாய் கூடிய ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாஸ்டர் கொடுத்த ஒரு பெரிய விடுதலைக்காக நன்றி 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 என்று சொல்கிறோம். 2.5 வருடங்கள் கடந்து சென்ற எல்லா கடினமான கண்ணீரின் பாதையில, சவாலான நேரங்களிலே தேவனுடைய கிருபை ஆண்டவரே பாஸ்டரையும் சிஸ்டரையும் தாங்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரியவர் உலகத்தில் இருக்கிறவன் எங்களில் இருக்கிற எங்கள் ஆண்டவர் பெரியவர் என்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவர் நிரூபித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடித்த ஆண்டவரே, ஒரு விடுமுறைக்கு கடந்து செல்ல எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியான நிகழ்ச்சி ஆண்டவரே, எங்களுடைய பாஸ்டரையும்
சிஸ்டரையும் ஆண்டவரே விசுவாச குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் அணியும் பாதுகாப்போம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. இணைந்த சத்தமாக சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.